வணக்கம். ஜூன் 20ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் சசிகலா அவர்கள். முதலாவதாக தலைமை அலுவலகத்திலிருந்து கிளம்பி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் அலுவலகத்திற்கு பெரும் படையுடன் சசிகலா அவர்கள் வரவுள்ளதால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்களா? ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் ஒருங்கிணைந்த அதிமுக அடுத்து வரக்கூடிய வருடங்களில் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் எதிர்ப்புகளை தெரிவித்தால் முதலாவதாக அதிமுக அலுவலகமே எதிர்த்துவிட்டது, சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் சரிபட்டு வராது என்ற தகவல்களும் இணையதளங்களில் பரவ ஆரம்பிக்கும். தற்பொழுது வெளிப்படையாகவே கூற வேண்டும் என்றால் சசிகலா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளராக தேர்வு செய்வதற்கு முன்பாக அவரை முதல்வராக பொறுப்பேற்க வைத்ததுதான் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து துரோகமும் சசிகலா அவர்கள் மறந்துவிட்டார். அதிமுக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக இனியும் சோர்வடைந்து விடக்கூடாது. நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செழிப்பாக வர வேண்டும். இத்தனை நாட்களாக இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம் என்பதற்கேற்ப தற்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று சசிகலா அவர்கள் முன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவின் தலைமை அலுவலகம் சசிகலாவை ஏற்றுக்கொண்டால் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது பயனளிக்கும், இல்லை என்றால் அனைத்தும் வீணாகிவிடும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, பதவிதான் முக்கியம், அதிமுக தோல்வியடைந்தால் பரவாயில்லை என்ற இலக்கோடு இருந்தால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில்தான் செயல்படுவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு 40 தொகுதிகளில் தோல்வி, 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 தொகுதிகளில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மக்களவை தேர்தலோடு நடத்தப்பட்ட விளாங்கோடு சட்டமன்ற தேர்தலிலும் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற மிகப்பெரிய ஒரு இழப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நடந்திருக்கிறது. மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கலாமா வேண்டாமா என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்ய முடியும் என்பதை சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார். 20ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அதிமுகவின் அலுவலகத்திற்கு சசிகலா வருவது சரிதானா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.